ஃபுல்லாக இப்போ தான் ஃபுல் டான்ஸ் முடிஞ்சிருக்கு. டைம் வந்து 5 மணி. ஒரு 3 மணிலேருந்தே ஆடி தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம். என் வாய்ஸையும் ஒன்றும் கேட்கல, காதும் கேட்கல. பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ தான் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இருங்க அப்படியே காட்டுறேன். என்ன ஆச்சு? வெறும் மண்ணு தான் எடுத்துட்டு வர மண்ணா? காரே காணும். ஹலோ எவ்ரிவான். அதாவது நம்ம விளாக்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு எங்கள் காலேஜ் ஆனுவல் டே. ஸோ இதுவும் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கட்டுமேன்னு. ஏன்னா வந்து நான் மார்ச் ஃபஸ்ட்டில் இருக்கேன். மார்ச் அதாவது ஸ்கவுட் மாதிரி அது நடக்கிறது அதில் இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விளாக் எடுக்கலான்ற ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தான் சமைக்கணும். 8 மணிக்கு வேறு சொல்லிட்டாங்க. இதுதான் குழம்பு, அப்புறம் இது ரைஸ். 2 பேருக்கு நாங்கள் மொத்தம் இருக்கிறதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். சரி, காலேஜ் வந்து போயிட்டுருக்கோம். ஒரு துண்டு மாதிரி இருக்க இதுதான் வந்து அந்த டிஷர்ட்டு அந்த ஸ்கவுட் பண்ணுறதுக்கு. இங்கே பக்கத்தில் இன்னொரு பையனையும் கூட தான் நடந்து வந்துட்டுருக்கான். மழை வர மாதிரி இருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்க போது தெரில. இந்த ஆனுவல் டே பார்க்கலாம். வாங்க வென்யூக்கு போய் காட்டுறேன். இதுதான் வென்யூ. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்கவுட் நடக்கும். அந்த பக்கம் ஒரு ஏரியா தெரியுதுல்ல, மூடி வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து ஆனுவல் டே அந்த டான்ஸ்லாம் இருக்குது. ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அது ஆனுவல் டே இல்லை, இது ஆனுவல் டே. அந்த மாதிரி ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படியோ இந்த மார்ச் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. அதில் இன்னும் அந்தளவுக்குலாம் பண்ணல. இருந்தாலும் நாங்கள் எப்படியோ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆடிட்டோரியம்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து அங்கே பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா வந்து வெளியே வந்து இந்த ரன்னிங் ரேஸும் அதுக்கப்புறம் சிலம்பமும் நடந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் பிரேக் எடுத்துகிட்டு 10:10க்கு மேலே தான் வந்து எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறமேல் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டோட அந்த லெக்சர் இருந்துச்சு, பிரின்ஸிபலோட லெக்சர் இருந்துச்சு. அது எல்லாமே பேசி முடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா செக்டருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதாவது நல்லா படிக்கிறவங்க, 100% அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் நானும் ஒரு சில ப்ரைஸ்லாம் வந்து வின் பண்ணேன். அதாவது ஒரு ப்ரைஸ் வின் பண்ணேன். அதையும் போய் ஸ்டேஜில் பிரின்ஸிபல் சார் கையால் வாங்கிட்டேன். ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வந்துட்டேன். உண்மையை சொல்ல போனால் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங்கே சுத்தமாக சரியில்லை. 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஸ்டார்டிங் கேவலமாக இருந்துச்சு. ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தது. இதுக்கப்புறம் பாட்டு டான்ஸ்னு வேறு சொல்கிறாங்க. போயிட்டேன், சாப்பிட்டு தான் வரணும். ஏதோ வென்யூக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து அங்கே ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க ஒரே கும்பலாக நின்று. என்ன இந்த கார் ஏதோ ஷோ காட்டுறாங்களாம். வா இந்த பக்கம் போகலாம், நிழலே போகலாம். வா. சரி, அங்கே போயிட்டு விளாக் எடுக்கலாம். செமையா இருக்கு. காரே காணோம். இது அடுத்த கார். அதாவது எல்லா காருமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் காருக்கு ஈக்குவலாக பைக் ஸ்டண்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காரில் வந்து செகண்ட் இயர் எடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கு ஸ்டண்ட்லாம் வந்து 3rd இயர் கோஆர்டினேட் பண்ணுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எப்படியோ எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டேன். திருப்பி நாங்கள் வந்து ஆடிட்டோரியம்கே வந்துட்டோம். ஆனால் அப்போ தான் வந்து டிஜே வந்து ஏதோ பாட்டு போட்டுட்டு இருந்தார். அந்த வைப்பில் எல்லோரும் வந்து பின்னாடி ஆடிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லோரும் சும்மா தான் அந்த ஸ்டேஜ் தான் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மியூசிக் கான்செப்ட் நடந்துச்சு ஒரு நாள். அதனால் பசங்க எல்லாம் வந்து படுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து டான்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து எல்லாருமே ஒரு வைப்புக்கு வந்துட்டாங்க. அதாவது எல்லா இயருமே ஹோல் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd இயர், 4th இயர் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. இந்த டான்ஸ் கான்செப்ட் வந்தானே பின்னாடி இப்போ எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஃபுல் வைப் தாங்க. அதாவது பசங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்து செப்பரேட்டாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக டிஜே இந்த வைப்பான பாட்டெலாம் போட்டு எல்லோரையும் வந்து வைப் ஏற்றி விட்டார். ஃபுல்லாக எல்லோரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, நானும் இதில் வந்து டான்ஸ் ஆடினேன். வேறுங்க ஒரு ஓரமாக காட்டுறேன்.
அதாவது மியூசிக்லாம் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் மியூசிக்கோட பார்க்குறப்ப கொஞ்சம் அவரதாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இப்போ தான் ஃபுல் டான்ஸ் முடிஞ்சிருக்கு. டைம் வந்து 5 மணி. ஒரு 3 மணிலேருந்தே ஆடி தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம். என் வாய்ஸே ஒன்றும் கேட்கல, காதும் கேட்கல. பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே, ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு. ஆனுவல் டே செலிப்ரேஷன் செலிப்ரேட்டட்.